உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ன ஆண்டு சொல்றார். இயேசு அதிசயமானவர் தானே. அவர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபித்து சோர்ந்து போயிட்டீங்களா? வருஷத்தின் கடைசி மாசத்துக்குள்ள வந்துட்டோம், இன்னும் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்றார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எந்த மாதிரி அதிசயம் அப்படின்னா, அதில் சொல்ல, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்ததை போலவே உனக்கு அதிசயங்களை செய்வேன் அப்படின்றார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்தார்ல, அந்த நாட்களில் நிறைய அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். அதே விதமான அதிசயம் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றார். என்ன அதிசயம்? அது நிறைய இருக்குது. ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது, கடலை 2ஆய் பிளந்து அதில் வழி உண்டாக்கினார். பின்னாலே பார்வோனுடைய சேனை எதிரிகள் துரத்தி கொண்டு வர்றாங்க. முன்னேறி போக வழியில் கடல் மறித்து கொண்டு இருக்கிறது. எப்படி இதை கடந்து போக முடியும்? செங்கடலை கடந்து போக முடியும்? ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். கடலை 2ஆக பிளந்து அதுக்கு நடுவில் வழி உண்டாக்கி அக்கறைக்கு போகும்படி ஆண்டவர் செய்கிறார். அப்போ வழி இல்லாத இடத்தில் உங்களுக்கு வழி திறப்பார். அது அதிசயமாய் நடக்கும். யாரும் எதிர்பாராத விதத்தில் நடக்கும். உங்களை அதிசயத்தை காண பண்ணுவார். அடுத்து, அவங்க தண்ணீர் இல்லாமல் தாகத்தோடு நடக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள், அவங்க பெரிய கூட்டம், குடும்பமாக வர்றாங்க. மாறா என்கிற இடத்துக்கு வந்தால் தண்ணீர் இருக்கிறது. குடிச்சு பார்த்தா கசப்பாக இருக்கு, தாகம் தீர்க்காது, வாயில் வைக்க முடியாது. என்னடா அது, தாகத்தோடு வந்த தண்ணி கசப்பாக இருக்குதுன்னு உடனே ஆண்டவர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமாய் மாறிவிட்டார். கசப்பு, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கசப்பு இருக்கிறது, யார் மேலேயோ கசப்பு இருக்குது, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு மனதுக்குள்ளே கசப்பை கொண்டு வந்து விட்டார். நிந்தைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், சிறுமைப்படுத்தின காரியம், ஏன் வாழணும், மறிச்சிட்டா பரவாயில்ல, நீ வாழ்க்கை உங்களுக்கு கசந்து போன நிலைமையில் இருக்கலாம். சிலுவை மரத்தை பாருங்க, அந்த மரத்தில் இயேசு கசப்பை ருசி பார்த்தார். நம்முடைய கசப்பு வேதனைகளை சிலுவையில் சுமந்து விட்டார். சிலுவை மரத்தை பார்த்தீங்கன்னா கசப்பு மதுரமாய் மாறிவிடும். அந்த அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். பயப்படாதீங்க.